Students, I am Sanjeevan. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 8 டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ். அதில் எக்ஸசைஸ் 8.1ல் தேர்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் a linear approximation for the following functions at the indicate points. First subdivision, f of x equal x cube minus 5x plus 12, x not equal to 2. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்னா லீனியர் அப்ராக்சிமேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலாவே யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? முதல்ல நம்ம ஃபார்முலாஸை நோட் பண்ணிக்கலாம். எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். இந்த ஃபார்முலாக்குள்ளே இது ரிப்ளேஸ் பண்ணணும். ரிப்ளேஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் ஒன் டைம் டெரிவேட்டிவ் பண்ணணும். எக்ஸ் கியூபை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 3x² மைனஸ் 5xை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். 12 டெரிவேட்டிவ் பண்ணும்போது கான்ஸ்டன்ட்டு 0 ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கண்டிஷனுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன். எக்ஸோட பிளேஸ்க்கு எக்ஸ் நாட் இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே எல்லாமே எக்ஸ் நாட்டை அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் நாட்டோட வேல்யூ 2, இப்போ 2^3 மைனஸ் 5 × 2 ப்ளஸ் 12 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட், இதுதான் எஃப் டேஷு. இந்த எக்ஸோட பிளேஸ்க்கு எக்ஸ் நாட் அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணலாம். 3 × எக்ஸ் நாட்டோட பிளேஸ்க்கு நம்ம 2வை ரீப்ளேஸ் பண்ணலாம். 2² minus 5 into x minus x naught, x naught னா 2, அதை அப்படி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் அப்படி சால்வ் பண்ணிட்டு வாங்க. 2^3 வந்து 8 மைனஸ் 10 ப்ளஸ் 12 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, 4 × 3 12 மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இதை ரெடியூஸ் பண்ணலாம். நம்ம இந்த இடத்துல வந்து 20 இருக்குது. 20ல் 10 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 10 ப்ளஸ் 12ல் 5 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 7 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணுங்கள். 10 ப்ளஸ் 7 × எக்ஸ் 7x மைனஸ் 14. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும் 7x. 10ல் மைனஸ் 14, ஸோ அப்போ நமக்கு மைனஸ் 4 கிடைக்கும். இதுதான் லீனியர் அப்ராக்சிமேஷன், 7x minus 4. Okay students, next we go to question number 2. g of x equal root of x² plus 9. இந்த கொஷனில் இருந்த இதுதான் ஃபங்க்ஷன். இங்கே x0 வந்து நமக்கு இண்டிகேட் பாயிண்ட்ஸு. இந்த யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலைன்னா லீனியர் அப்ராக்சிமேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலாவை ரைட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபங்க்ஷன் ஜியில் இருக்கிறதுனால ஃபார்முலாவை ஜியில் ரைட் பண்ணணும். அப்போ என்ன ஃபார்முலானா எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் g of x0 plus g dash of x0 into x minus x0. இந்த ஃபங்க்ஷன் g of x கொடுத்துருக்காங்க. இதை ஒன் டைம் டெரிவேட்டிவ் பண்ணணும். சரியா? இதை டெரிவேட்டிவ் பண்ணுறதுக்கு ஒன் ஃபார்முலா இருக்குது. டெரிவேட்டிவ் ஆஃப் ரூட் எக்ஸ், ரூட் எக்ஸை நான் டெரிவேட்டிவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஃபார்முலா வந்து 1/2 டைம்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ், 1/2 டைம்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ். ரூட்டை டெரிவேட்டிவ் பண்ணும்போது இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை டெரிவேட்டிவ் பண்ணுறேன். g of x டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா g dash of x, இதை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 1/2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் x² ப்ளஸ் 9. அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை டெரிவேட்டிவ் பண்ணுறேன். ப்ராக்கெட்டுக்குள்ளே x² இருக்கு இல்லையா, டெரிவேட்டிவ் பண்ண 2x, 9 டெரிவேட்டிவ் பண்ணால் 0 ஆகிடும். இந்த 2 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா x/ரூட் ஆஃப் x² ப்ளஸ் 9 தான் g dash of x-ஓட வேல்யூ. இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஃபார்முலாஸ்குள்ளே அப்ளை பண்ணோம். g of x0, இதுதான் g of x. எக்ஸோட பிளேஸ்க்கு x0 மைனஸ் 4 அப்ளை பண்ணிடுங்க. ரூட் ஆஃப், இதுதான் இப்போ g of xோட வேல்யூ. இங்கே எக்ஸ் எங்கே இருக்காங்க, x0ஓட வேல்யூ அப்ளை பண்ணணும். மைனஸ் 4² ப்ளஸ் 9 ப்ளஸ் g dash of x, இதுதான் g dash of x. இந்த பிளேஸ்லையும் எக்ஸோட பிளேஸ்க்கு x0 இந்த மைனஸ் 4 அப்ளை பண்ணணும். மைனஸ் 4 டிவைடட் பை ரூட் ஆஃப் minus 4² plus 9 into x minus x0. x0 வந்து இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 4 அப்ளை பண்ணிக்கலாம்.
இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப், இப்போ மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ், 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 ப்ளஸ் 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 பை ரூட் ஆஃப், மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும், 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 ப்ளஸ் 9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. இதை சால்வ் பண்ணுங்கள். இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் 9 25 மைனஸ் 4 ரூட் ஆஃப் 25 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ நம்ம 25 ரூட் எடுத்திங்கன்னா 5 கிடைக்கும். 4 பை 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. 5 இதோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா 25 வரும். மைனஸ் இந்த 4 இன்சைடு ப்ராடக்ட் பண்ணிவிட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 25 கிடைக்குது. மைனஸ் 4 இன்சைடு ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் 4x மைனஸ் 16 டிவைடட் பை 5. இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணும்போது நமக்கு லீனியர் அப்ராக்சிமேஷன் கிடச்சிரும். L of x ஈக்குவல் இங்கே 25 இங்கே 16 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 9 மைனஸ் 4x டிவைடட் பை 5. ஸோ இதை லீனியர் அப்ராக்சிமேஷன். ஓகே, நெக்ஸ்ட் we go to subdivision number 3. h of x equal x by x plus 1 and x not equal to 1. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். இது வந்து ஹெச்சில் இருக்குது. நம்ம லீனியர் அப்ராக்சிமேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லீனியர் அப்ராக்சிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹெச்சில் இருக்கிறதுனால நான் ஃபார்முலாவை ஹெச்சில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ h of x naught ப்ளஸ் h dash of x naught இன்ட்டு x மைனஸ் x naught. இதுதான் ஃபார்முலா. அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன்னா, இது ஃபங்க்ஷன் h of x இதை ஒன்ஸ் டெரிவேட்டிவ் பண்ணிக்கலாம். இது வந்து u by v மெத்தடில் இருக்குது. இதை டெரிவேட்டிவ் பண்ணும்போது என்ன செய்யலாம்னா h dash of x ஈக்குவல் u by v, அதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது, அதை சைடில் நோட் பண்ணிக்கோங்க. டெரிவேட்டிவ் ஆஃப் u by v இருந்தால் v இன்ட்டு u டேஷ் மைனஸ் u இன்ட்டு v டேஷ் பை v ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே ஃபார்முலா தான் இந்த இடத்துக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இதில் u வந்து எக்ஸு, v வந்து x ப்ளஸ் 1. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம x ப்ளஸ் 1 கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 1 மைனஸ், இப்போ எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க, x ப்ளஸ் 1 டெரிவேட்டிவ் பண்ணுங்கள், இது 1 ஆகிடும், இது 0 ஆகிடும். டிவைடட் பை x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இந்த மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடும், நமக்கு 1 மட்டும் கிடைக்கும். அப்போது 1 பை x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் கிடைக்குது. சரியா? இது எல்லாமே நம்ம இந்த கண்டிஷனுக்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணலாம். L of x is a linear approximation is equal h of x naught. h of x naughtனா இதுதான் h of x. எக்ஸோட பிளேஸ்க்கு எக்ஸ் நாட்டோட வேல்யூ அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துக்கு எக்ஸோட பிளேஸ்க்கு எக்ஸ் நாட்டோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு நான் என்ன செய்கிறேன்னா 1 அப்ளை பண்ணுறேன். 1 பை 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்னா இதுதான். இந்த பிளேஸ்லேயும் எக்ஸோட பிளேஸ்க்கு இந்த எக்ஸ் நாட்டோட வேல்யூ அப்ளை பண்ணணும். 1 பை 1 ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டோட வேல்யூ 1. இதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். இஸ் ஈக்குவல் 1 பை 2 ப்ளஸ் 1 பை 1 ப்ளஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா 2, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணணும். டினாமினேட்டர் வந்து 4 வர மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 4 வர மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ இங்கே 4 வரணும்னா 2ஆல் ப்ராடக்ட் பண்ணணும். 2 ப்ளஸ் இது 1 இன்சைடு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். 2ல் 1 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 1 கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை 4. It is a linear approximation of h of x. Okay students, next we go to question number 4. The radius of circular plate is measured as 12.65 cm in stator. At the actual length of 12.5 cm, find the following in calculating the area of the circular plate, absolute error, relative error and percentage error. Listen once again. இது கொடுத்துருக்கிறது நமக்கு சர்க்குலர் பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்குலர் பிளேட்டோட ரேடியஸை நம்ம மெஷர் பண்ணும்போது 12.6 சென்டிமீட்டர் கிடைக்குது. பட் அதோட ஆக்சுவல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 12.5 தான் இருக்கும். அதோட ஆக்சுவல் ரேடியஸ் 12.5 சென்டிமீட்டர். சரியா? இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது இந்த ஃபாலோவிங் கால்குலேட்டிங் த ஏரியா. நம்ம ஏரியாவை கால்குலேட் பண்ண போகிறோம்.
ஏரியாவை கால்குலேட் பண்ண பின்னாடி அதில் சம் எரர் இருக்கும் இல்லையா, அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர் அண்டு பர்சன்டேஜ் எரர், இது எல்லாமே நம்ம ஃபைண்ட்ஸ். கிவன் கொஷனில் இருந்து நம்ம ஆக்சுவல் வேல்யூ 12.5 எடுத்துக்கலாம், அப்ராக்சிமேஷன் வேல்யூ வந்து 12.65 எடுத்துக்கலாம். ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பிளேட் வந்து πr², இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ரேடியஸ் வந்து ஆக்சுவல் ரேடியஸ் வந்து 12.5, அந்த இடத்துல இருக்கிற அப்ராக்சிமேஷன் ரேடியஸ் வந்து 12.65. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா அப்சல்யூட் எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்சல்யூட் எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆக்சுவல் வேல்யூவும் அப்ராக்சிமேஷன் வேல்யூவும் தேவைப்படுது. சரியா? அதனால் நான் முதல்ல அப்ராக்சிமேட் எரர் வேணும். அதுக்காக என்ன செய்கிறேன்னா லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலாவை எடுத்துக்க போகிறேன். இதுதான் லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா. L of x equal f of x0 plus f dash of x0 into x minus x0. இதுதான் லீனியர் அப்ராக்சிமேஷனோட ஃபார்முலா. அது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா இதை நான் ஏரியாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த லீனியர் அப்ராக்சிமேஷனை ஏரியாவில் அப்ராக்சிமேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு a = πr² ஃபார்முலா எடுத்துக்கிறேன். இதை ஒன் டைம் டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா ஆரை பேஸ் பண்ணி a dash of r மாறிடும். πr² டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 2πr. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன செய்கிறேன்னா இதை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். அதை L of x இங்கே இருக்குது, f of x0 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா f dash of x0 into x minus x0 இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இதுவும் மாற்றிக்கோங்கப்பா. இந்த L of x வந்து f of xக்கு ஈக்குவல் தான். சரியா? அதே மாதிரி இதை நான் a of x எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே r இருக்கிறதுனால a of r. இது வந்து இப்போ ஏக்கு கன்வெர்ட் பண்ணும்போது a of r0 அதை லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, மைனஸ் a of r0 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு இது ஏக்கு கன்வெர்ட் பண்ணும்போது a dash of r0 இன்ட்டு r மைனஸ் r0. நான் இந்த எல்லாமே ஏரியாவுக்கும் ரேடியஸ் வர மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ லீனியர் அப்ராக்சிமேஷன் மெத்தட் மாதிரி நம்ம ஏரியாவில் அப்ராக்சிமேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணி ஆகணும். a of r0 அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு a dash of r0 இன்ட்டு r மைனஸ் r0. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏரியாவில் வந்து அப்ராக்சிமேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். a of r0 ஆருக்கு வந்து என்ன அப்ளை பண்ணணும்னா 12.5 மைனஸ் a of r0 வந்து 12.5 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு அடுத்தது என்ன ஃபார்முலானா a dash of r0 இன்ட்டு r மைனஸ் r0. அந்த பிளேஸ்க்கு என்ன அப்ளை பண்ணலான்னா a dash of r0க்கு 12.5, r மைனஸ் r0னா 12.65 மைனஸ் 12.5. நெக்ஸ்ட்டு இது a dash of r0, a dashனா இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் a dash of rனா 2πr, இதில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்க. அப்போ 2π ஆரோட பிளேஸ்க்கு அந்த 12.5, இங்கே r0 தான் அப்ளை பண்ணணும் 12.5. இதில் அடுத்து சப்ராக்ஷன் பண்ணுங்கள். 12.65ல் 12.5 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 0.15. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இது எல்லாமே ப்ராடக்ட் பண்ணுறேன். இந்த பை அவுட் சைடு வச்சுக்கோங்க. 12.5 2ஆல் ப்ராடக்ட் பண்ணணும். அப்புறம் 0.15ஆல் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு 3.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னா ஆக்சுவல் வேல்யூஸ் வேணும். ஆக்சுவல் வேல்யூனா ஒரிஜினல் வேல்யூஸ். ஒரிஜினல் வேல்யூஸ்க்கும் இங்கே என்ன கான்செப்ட்டோ அதே கான்செப்ட் தான். a of 12.65 மைனஸ் a of 12.5 அது அப்படியே எடுத்துக்கலாம். பட் அந்த இடத்துல என்ன செய்யணும்னா இந்த ஆக்சுவல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இருந்தால் அதோட ஒரிஜினல் ஏரியாஸ்லேருந்து சப்ராக்ஷன் பண்ணிக்கணும். இங்கே a of 12.5 ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா πr². அப்போ இதுதான் இங்கே அப்ளை பண்ணணும். பை இன்ட்டு இங்கே ஆர் வந்து 12.65, அதனால் அங்கே அதை அப்ளை பண்ணிக்கிட்டேன். மைனஸ் இங்கே வந்து என்ன ஆர்னா 12.5. இப்போ பை r²னா 12.5 ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 12.65 ஸ்கொயர் பண்ணோம்னா 160.0225 கிடைக்கும். மைனஸ் 12.5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 156.25 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணுறேன். சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு 3.7725 கிடைக்குது. இங்கே ஒரு பை இருக்குது. இங்கே ஏரியான்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்ராக்சிமேஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஆக்சுவல் வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர் வேணும்னா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ தான் நம்ம ஆக்சுவல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 3.7725 பை. அப்ராக்சிமேட் வேல்யூ முன்னாடி பாயிண்ட் பண்ணியாச்சு 3.75 பை. டூ வேல்யூஸும் சப்ராக்ஷன் பண்ணுறேன். சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு 0.0225 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. இது ஃபஸ்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் வி கோ டு செகண்ட் சப்டிவிஷன், ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரரோட ஃபார்முலா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ பை ஆக்சுவல் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, 3.7725 மைனஸ் அப்ராக்சிமேஷன் வேல்யூஸும் தெரியும் 3.755 பை ஆக்சுவல் வேல்யூஸ் வந்து
என்ன அப்படின்னா 3.7725 பை. இது எல்லாமே சால்வ் பண்ணலாம். நியூமரேட்டரை சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 0.0225 பை. ஆக்சுவல் வேல்யூஸ் வந்து 3.7725 பை கேன்சலேஷன் ஆகிடுது. 0.0225 0.7725 டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் நமக்கு 0.00596 கிடைக்கும். இது நம்ம லீனியர், இது வந்து டெசிமல் கரெக்ஷன் பண்ணுங்கள். டெசிமல் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா இது 0.006 கன்வெர்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வி கோ டு சப்டிவிஷன் நம்பர் 3, பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் எரர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. இப்போ தான் நம்ம லாஸ்ட் ரிலேட்டிவ் எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணோமே, அந்த வேல்யூஸோட 100 ப்ராடக்ட் பண்ணுங்கள். 100 ப்ராடக்ட் பண்ணால் இந்த பாயிண்ட்டு 2 டிஜிட்ஸ் இங்கே மூவ் ஆகும். அப்போ நமக்கு 0.6% கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர்.